அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு நம்ம மலரை வெளியில் வர சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற இடத்துக்கு வர சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், முதல்ல நீ வா, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம மலரும் ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க. என்னவா இருக்கும், ஒருவேளை ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஆனால் நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு ரொம்பவே கூலாக எடுத்துகிட்டு ஐஸ்கிரீமை சாப்பிடு மலரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. மலருக்கு ஒரே படப்படப்பாக இருக்குது. என்னங்க என்னாச்சுங்க, எதுக்காக அவசர அவசரமாக வர சொன்னீங்க? அதுவும் பாப்பாவோட ஸ்கூலுக்கு போகிறதா பொய் சொல்லிட்டு வர சொன்னீங்க. வீட்டில் எத்தனை கேள்வி கேட்டாங்க தெரியுமா? சமாளிச்சுட்டு வரத்துக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. அதனால் என்ன விஷயம்னு பட்டுன்னு சொல்லுங்கள், என்னால் முடியலங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹே ஒரு நிமிஷம் கூலாயிரு, எதுக்காக இப்படி பதட்டப்படுற? திடீர்னு வர சொன்னால் என்னங்க அர்த்தம்? அதுவும் வீட்டில் சொல்லிட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அதனால தாங்க கேட்குறேன், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு, சரிங்க என்ன விஷயமா வர சொன்னீங்க, அதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுவா, எனக்கு ப்ரமோஷன் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லை 40,000 ரூபா கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இதை பார்த்த உடனே நம்ம மலருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக தானே நம்ம போராடிட்டு இருந்தோம். ஆமாம் மலர், 9,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி 40,000 ரூபாய் கேஷை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மலருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் செலவு போக உனக்காக கொஞ்சம் இந்த பணத்தை 20,000 ரூபாய் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. மலர் இருந்துட்டு, இது எனக்காக வாங்க, உனக்காக தான் மலர், வீட்டுக்காகவும் எனக்காகவும் நீ எவ்வளவோ செஞ்சுருக்க, ஆனால் உனக்காக நீ எதுவுமே செஞ்சுக்கிட்டது கிடையாது. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த பணம் உனக்காக, இதை கூட நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சேர்த்தாது வச்சிடாத. அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட செலவுக்கு நின்னாலே நின்றுவேன். அதனால் உனக்கு என்ன தேவையோ அது இப்போவே நீ வாங்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் சொல்லிடுறாங்க. நான் இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இரு நான் போய் வாங்கிட்டு வரேன், நீங்கள் எதுக்காக எனக்கு வாங்கி கொடுக்கணும்? அதான் என்கிட்ட பணம் இருக்கே, நான் வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க. மலர் சந்தோஷப்படுறத பார்த்த உடனே பாக்கியராஜுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை நீங்கள் வீட்லேயே சொல்லியிருக்கலாம்ல. இன்னொரு விஷயம், எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதும் இன்க்ரிமெண்ட் பண்ணதோ கையில் பணம் கொடுத்தாங்களே அந்த விஷயத்தையும் வீட்டில் நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. 30,000 ரூபானா 90,000க்கு செலவே பண்ணி வச்சுருவாங்க. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வீட்டில் தயவு செஞ்சு யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நான் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை, ஆனால் நீங்கள் இந்த அளவு யோசிச்சிருக்கீங்களா, அதுவே எனக்கு போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் ஆட்டோ வந்துருச்சு, ஆட்டோவிலையும் ஏற்றி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம மதி இருந்துட்டு காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போனால் அங்கே எல்லாருமே மதிக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய ஸ்டாஃப்ஸுங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன மேடம் ஹனிமூனுக்கெல்லாம் போகாமல் கடைசியில் மறுபடியும் ஸ்டூடெண்ட்டு காலேஜுன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், போர்ஷனெல்லாம் முடிக்காமல் இருக்குல்ல, அதனால தான் எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது, அதனால தான் மதி இங்கே சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டாஃப் மதியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி கிளாஸ்க்கு போகணும், போய் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சுரேஷ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த பையனுக்காக எல்லாருமே வெளியே நின்றுட்டுருக்காங்க. என்ன அடிச்சவரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே மேடம் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூழ்நிலை என்னை மாற்றிடுச்சு, நம்ம சூழ்நிலைக்காக நம்ம போராடணும் சொல்லி கொடுத்தீங்க, ஆனால் கடைசியில் நீங்களே ஃபேமிலிக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இதுக்கு மேலும் எதுவும் பேச வேண்டாம். சூழ்நிலை காரணமாக எனக்கும் அவருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் நான் கிளாஸ்க்கு போகிறேன். இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம். நம்ம கிளாஸில் பார்க்கலாம். பெல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம சுதாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, என்ன மாமா என்னாச்சு, ஏன் முகலாம் ஒரு மாதிரியே இருக்குது, ரிட்டைர்மெண்ட் வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ அப்படி போகுது, வீடு அந்த அளவுக்கு சந்தோஷமும் இல்லை, வீடே தலைகீழ மாறி போச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு மாமா, முகலாம் வாடி போயிருக்கு. ஆமாம், உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னீங்களே, எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வலிக்குது. ஆமாம், அண்ணியை காணோம், மதி வந்து காலேஜுக்கு போயிருக்கா, மலர் வந்து பாப்பாவோட ஸ்கூலுக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக மலரும் வீட்டுக்கு வராங்க. என்னடா இது, வீட்டில் ஆளுங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவங்க வந்திருக்காங்களா, இவங்க கண்ணில் இதை பட்டுச்சுன்னா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு புடவையில் மறைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை நம்ம ஜுதா வந்து பார்த்துடுறாங்க. என்னாச்சு, வெளியே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எல்லாம் நம்ம மதிய அண்ணியை பற்றி தான், காலையில் நீங்கள் ஃபோனில் சொன்னீங்கல்ல அந்த விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் மறைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்க, நான் மறைச்சி எடுத்துகிட்டு வந்தது எல்லாரும் பார்த்துட்டாங்களா, அவங்க பார்த்துருந்தா அங்கேயே கேட்டிருப்பாங்கல்ல, அவங்க யாரும் பார்க்கல, ஆனால் நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, அவருக்கு ட்ரெஸ்ஸும் பர்ஸும் வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, உங்கள் அண்ணனுக்கு இன்க்ரிமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவர் வேறு ஒரு ஸ்டாப்பாக ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோஷனும் கிடச்சிருக்கு. 40,000 ரூபாய் கையில் கொடுத்துருக்காங்க, 9,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, நீ ட்ரீட்டெல்லாம் இல்லையா, உனக்கு இல்லாமையா, நம்ம மாம்பழ கோயிலுக்கு போவோம்ல, அங்கே ஒரு ட்ரீட் எனக்கு வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மலரும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணி இன்னொரு விஷயம், அண்ணனுக்கு ப்ரமோஷன் ஆனதோ, கையில் பணம் கொடுத்ததோ, 9,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் பண்ணதோ, இந்த விஷயத்த வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். 30,000 ரூபாய்க்கு 90,000 ரூபாய் செலவை வச்சு விட்டுருவாங்க, இதைத்தான் ஒன்றுன்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பாடுக்காக நம்ம மதியம் நம்ம மலரும் வந்து சாப்பாடை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சப்பாத்தியும் முட்டை குருமாவும் பண்ணிடலாம், ஒரு 12 முட்டை மட்டும் ஊற வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 15 முட்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொன்ன உடனே, இல்லையே நீங்கள் கணக்கு தப்பாக போடுறீங்க, 17 முட்டை ஆகுது. இல்லை, அத்தை ஒன்றும் சாப்பிடுவாங்க, நான் நைட்டில் முட்டை சாப்பிட மாட்டேன், எப்போவுமே சாப்பிட மாட்டீங்களா, சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆம்பளைங்க, சின்ன பிள்ளைங்க, வளர்றவங்க, இப்படி இவங்களுக்கு தான் நம்ம முட்டை தரணும். வயசானவன் நானே ஒரே ஒரு முட்டை தான் சாப்பிட்றேன், அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் சும்மாவே இருந்துட்டு 3 வேளையும் சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கிறவங்க எதுக்காக முட்டை அவங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மலர் ரொம்பவே வருத்தப்படுறாங்க, மதி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.